இதை கேட்கறது அப்படின்னு சொல்லும்போது டிமாண்ட் பண்ணி கேட்கறது கிடையாது. சில நேரத்தில் சில காரியங்கள் டிமாண்ட் பண்ணி எனக்கு கொடுத்தே ஆகணும், இது உங்களுடைய கடமை, நீங்க செஞ்சுதான் ஆகணும், அப்படி கிடையாது. இந்த கேளுங்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் கிரேக்க பாஷையில ரெண்டு சொல்லலாம். ஒன்று கோரிக்கை, இன்னொன்று வேண்டுகோள். இது ரெண்டுமே கேட்கறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. ஆனா அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது கேட்கிற ஆளுடைய உரிமை. புரிஞ்சுக்கணும், நம்ம உரிமை ஒன்று இருக்கு, கடவுளிடத்துல ஒரு உரிமை இருக்கு. தேவனிடத்துல நமக்கு எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண முடியாது, கர்த்தரிடத்துல கேட்கலாம், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா நமக்கு தெரியும் சில விஷயங்கள் நமக்கு ஒரு அர்ஜென்டான தேவை இருக்கு, அதை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறது தெரியும். சும்மா எதையோ கேட்கறதுக்கு, ஃப்ளைட்டு வேணும்னு கேட்கலாம், இல்லை தீவு ஒன்று வாங்கி கொடுக்கட்டு கேட்குற மாதிரி அதை கொடுங்க இதை கொடுங்க, அப்படி இல்லை. தேவையான காரியத்தை ஆண்டவரிடத்துல கேட்குற ஒரு மனநிலைமை இருக்கு பார்த்தீங்களா, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனநிலைமை. இன்றைக்கு எனக்கு என்ன தேவை, இந்த மாதத்தில் எனக்கு என்ன தேவை, என் குடும்பத்துக்கு என்ன தேவை, என் தொழிலுக்கு என்ன தேவை, என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை, இப்படி உணர்ந்து தேவனிடத்துல கேட்கிற பிள்ளைகள் தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள். அவர்கள் சும்மா முழங்கால் படிட்டு இங்கிருந்து அமெரிக்கா தேசம், ஆப்பிரிக்கா தேசம் அப்படிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது இல்லை. என்னுடைய தேவை என்ன என்பதை தெளிவா அறிந்து ஆண்டவருடைய கிருபையை நாடுகிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கர்த்தரிடத்துல தேவனிடத்துல அந்த கேட்கிற உரிமை இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம சரியா யூஸ் பண்ணணும், சரியா யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன் தெரியுமா, தேவனிடத்துல கேட்கும் உரிமையை பெறுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்து தன்னைத்தானே அவர் தியாகம் செய்தார். நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல கேட்கிற உரிமை ஒரு போன போக்கில் வந்ததுன்னு நினைச்சுக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து அவருடைய சமூகத்தில் நின்று அவரை அப்பா என்று கூப்பிடுகிற, இல்ல தகப்பனே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அது விலையேற பெற்றது. இப்ப தேவ சமூகத்தில் நம்ம என்ன கேட்கிறோம், நமக்கு என்ன தேவை, அந்த தேவையை அறிந்து கேட்டாதான் தேவனுடைய சாக்ரிஃபைஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தை நம்ம கனப்படுத்துறோம்னு அர்த்தம், அதை உயர்த்துறோம்னு அர்த்தம், அதை ஒரு மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னதான் அர்த்தம்.